இப்போ ஒரு 60 வயசு வரைக்கும் இல்லைனா ஒரு 70 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு ராசி கட்டத்திலையும் இருக்கும்போது ஒரு வேலையை அப்படிங்கிறது செய்வாங்க. இப்போ உதாரணமாக மேஷ லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது, 10 வயசாக இருக்குது, அவர் பிறந்த மாதங்கிறது தனுசு ராசியில் பிறந்திருக்கிறாரு. அப்போ சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 10 வருஷமே சூரியனுடைய தன்மை நல்லா இருக்குமானா சூப்பராக இருக்கும். அந்த பிறந்த குழந்தை 10 வயசு வரைக்கும் சூரியன் பலமாக இருக்குது, எலும்புகள் எல்லாம் நல்லா பலமாக இருக்குது. அதே மாதிரி சூரியன் அந்த குழந்தை சொல்கிறத பெற்றோர்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லலாம். அதே குழந்தை 20 வயசு 10லேருந்து 20 வயசு வரைக்கும் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சூரிய பலம்ங்கிறது கிடையாது. நம்மளுடைய ஆத்மகாரகன் சொல்லக்கூடியது சூரியன். அந்த ஆத்மகாரகன் பலம் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவர் எப்படி இருப்பார்? இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது அங்கே எப்படி இருக்கும்? நான் சொல்லக்கூடியது ஒரு 10லேருந்து 20 வயசுன்னு அவருக்கு ரிஷப லக்னமாக இருக்கும். அதற்கு சூரியனை சொல்கிறேன். அப்போ இந்த ரிஷப லக்னத்திற்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அவருடைய முடிவுகள்ங்கிறது இங்கே சரியாக இருக்காது. அது மாதிரி பலம் அப்படிங்கிறது இருக்காது, முதன்மை தன்மைங்கிறது இருக்காது. நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோன்னா அதில் செயலுடைய திட்டமிடுதலோ இல்லைனா அதோட செயல்பாட்டு முறைகள் அப்படிங்கிறது இங்கே சரியாக இருக்குமானா கண்டிப்பாக அமையாது. அந்த படிக்கக்கூடிய ஒரு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 16லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே தான் அந்த குழந்தையோட படிப்பு நிர்ணயம்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் சூரியன் பலம் அப்படிங்கிறது வேணும். ஆனால் அந்த ஜாதகருக்கு அந்த சூரிய பலம்ங்கிறது அங்கே கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம்.